எங்க பசங்க 2 பசங்களுமே வந்து மாற்றுத்திறனாளி குழந்தைகள். மத்தவங்கள மாரி இல்லன்றது ஒரு பிரச்சனையா இருந்தாலுமே, அதையே வந்து ஒரு எல்லாமே வந்து இது ஒரு காரணமா சொல்லி நம்மள வந்து ரிஜெக்ட் பண்றாங்க. உங்கள பையனால என்ன பண்ண முடியும்? இங்க என்ன வேலை பண்ண முடியும்? அப்படிதான் வந்து எனக்கு நெறைய டைம்ல இருந்துச்சு. ஆனா வந்து அந்த ரிஜெக்ஷன் தான் வந்து நம்மள வந்து இன்னுமே வந்து ஒர்க் பண்ணணும்னு தோணும். என்ன வளர்த்தாங்கன்னு சொல்றத விட, என்ன வளர விட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். நல்லா வளர்த்துருக்கீங்கம்மா குழந்தைங்கள. இன்னும் கூட நல்லா நல்லா டெவலப் பண்ணலாம் நீங்க. அப்படின்னு அவரு வந்து எனக்கே கொஞ்சம் இது பண்ணி பேசினாரு. நான் வந்து சுபாஷ் கௌதம் அவங்களுடைய அம்மா. எங்க பசங்க 2 பசங்களுமே வந்து மாற்றுத்திறனாளி குழந்தைகள். ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸா இருக்கையில வந்து 2 பசங்களுக்குமே வந்து பிறவியிலேயே வந்து இந்த ப்ராப்ளம் இருந்தது எங்களுக்கு வந்து தெரியாது. பெரிய பையன் வந்து சுபாஷ் வந்து படிக்க ஸ்கூலுக்கும் அவனை சேர்க்க முடியல, வீட்லேயே அவனை வச்சுக்க முடியாமல் அந்த சூழ்நிலை இருக்கிறப்ப அவன் வந்து நடந்து வர்றதே கொஞ்சம் சிரமப்பட்டு நடந்து வருவான். பக்கத்தில் இருக்கவங்கள என்ன இப்படி வரான் எதுவுமே தெரிய மாட்டேங்குது. எழுத சொன்னால் பக்கத்தில் ரொம்ப பக்கத்தில் வச்சு வச்சு அப்படியே பார்ப்பான். நம்மளே ஒரு சில சமயத்தில் தெரியாத மாதிரி அவனுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுவான். சத்தமாக கூப்பிடுவான் அம்மானு கூப்பிட்றதுக்கே. அந்த சமயத்துலலாம் வந்து எனக்கு எப்படி சொல்லணுன்னே தெரியல. அவ்வளோ சிரமம் நிறையா பட்டிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த குழந்தைய நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற நிலைமையிலே வந்து ஒரு 6 மாதம் வரைக்கும் நாங்கள் ரொம்ப அவங்க அப்பாவும் சரி நானும் சரி ரொம்ப கஷ்டப்பட்டோம். அந்த சமயத்தில் அந்த சின்ன பையனும் வேற பிறந்துட்டான். அவனையே வச்சுக்கிட்டு இந்த பையனையும் வச்சுக்கிட்டு நாங்கள் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலாக ஏறி ஏறி இறங்கி இறங்கி வந்து எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் 5 வயசு வரைக்கும் அந்த பையனை ஸ்கூலில் சேர்க்காமலேயே தூக்கிட்டு அலைஞ்சோம். மவுண்ட் ரோட்டில் ஒரு லிட்டில் ஃப்ளவர் கான்வென்ட்னு ஒரு ஸ்கூல் இருக்குது. அந்த ஸ்கூலில் போய் குழந்தைய சேருங்க, இல்லைன்னா என்ன பிரச்சனையாயிரும், படிக்காமலே வச்சுருந்தா என்ன பண்ணுறது. அவரு எங்களுக்கு ஒரு ஒரு உத்தியோகமாக இருந்து சொன்னதுக்கு அப்புறம் நாங்கள் அந்த பையனை அங்கே போய் சேர்த்தோம். ஃபஸ்ட்டு போனப்போ வந்து ஓரலாக ஃபஸ்ட்டு அங்கே ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. 2வது தடவை வந்து பிரெய்லியில் தான் சொல்லிக் கொடுப்பாங்க. பசங்க வந்து தொட்டு தொட்டு தான் படிப்பாங்க, இல்லைன்னா வந்து ஆடியோ கேட்டு படிக்கணும். ஆனால் எழுதுறது எல்லாமே பிரெய்லியில் தான் எழுதுவாங்க. ஏன்னா அந்த பிரெயில் எப்படி யூஸ் பண்றது, அப்புறம் மேக்ஸ் போடுறதுக்கு ஒரு டிவைஸ் இருக்கு, டைலஸ் ஃப்ரேம் சொல்லிட்டு அது எப்படி யூஸ் பண்றது அப்பெல்லாம் வந்து சொல்லி மற்றவங்களுக்கு அதை பற்றி தெரியாது. ஸோ அதுக்காக ட்ரைனிங் இருக்கணும். ஸோ அம்மா என்ன பண்ணாங்க, நீங்கள் வந்து சரி அம்மாவுக்கும் வந்து எப்படின்னு தெரியாதுல்ல, அதனால வந்து அவங்களே வந்து ஒரு ட்ரைனிங் மாதிரி ஸ்கூல் டீச்சர்ஸ்ட்டு வந்து கேட்டு ஒரு 3 மாதம் ட்ரைனிங் எடுத்தாங்க. ட்ரைனிங் எடுத்துட்டு இது எப்படி சொல்லிக் கொடுக்கணும்னு கற்றுக்கிட்டு அப்புறமா அது வந்து வீட்டில் வந்து எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு டெடிகேஷனாக வந்து மற்றவங்க யாராவது பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. சிக்ஸ்த்துக்கு மேலே வந்து பிரெய்லி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. சிக்ஸ்த்துக்கு அப்புறம் வந்து என்ன செஞ்சேன்னா ஆடியோலே கேட்டு தான் படிக்கணும். அடையாறில் இருக்க செயின்ட் லூயிஸ் ஸ்கூலுக்கு தான் கொண்டு போய், இங்கேருந்து அண்ணா நகர்லேருந்து அடையாறு போகணுன்னா டெய்லியும் ஆட்டோவுக்கே 400 ரூபா. இதுக்காகவே ஒரு ஆட்டோ வாங்கி இந்த பையனை டெய்லி கொண்டு போய் ஆட்டோவை விட சொல்லி அவனையும் போயிட்டு டெய்லியும் வந்தான். அதுக்கப்புறம் +2 படிக்கிறதும் அதே ஆடியோ எல்லாமே கேட்டு தான் படித்தான். ஆடியோவில் கேட்டு தான் படிப்பேன். இல்லைன்னா யாராவது பக்கத்தில் வந்து ஒருத்தர் ரீடர் இருந்து வாசித்தாதான் அவனால் படிக்க முடியும், இல்லைன்னா அவனால் படிக்க முடியாது. காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போகலாம் அப்படின்ற இந்த சமயத்தில் காலேஜில் எம்ஏ படிக்கிறே வந்து நெட் எக்ஸாம் கிளியர் பண்ணி வச்சுருந்தான். நெட் எக்ஸாம் கிளியர் பண்ணி வச்சதுக்கப்புறம் வந்து காலேஜ் ப்ரொஃபஸருக்கு தான் போகணும் அப்படின்ற ஒரு எய்மில் தான் இருந்தான். அதுக்கு முன்னாடி அவன் 10th படிக்கலே IAS ஆகணுன்ற ஒரு ஆசை இருந்துச்சு. அதனால தான் இங்கிலீஷ் நிறைய வரணுன்ட்டு நான் லயோலா காலேஜில் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் போட்டேன் அவனை. அதுக்கு படித்து முடிச்சதுக்கப்புறமா சாதாரணமாக எப்போயா சும்மா எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இந்த TNPSC எக்ஸாம் பசங்களோட சேர்ந்து அவன் ஃப்ரெண்ட்ஸும் கூட எழுதுனதுலேயே அவனுக்கு வந்து TNPSCயில் வந்து போஸ்டிங் கிடச்சிருச்சு. சரி மேலே இன்னும் கொஞ்சம் போகலாம் அப்படின்ற ஐடியா அவனுக்கே வந்து அவனே வந்து பேங்க் எக்ஸாம் எழுதுனான். பேங்க் எக்ஸாமில் வந்து அவரு எங்கேயுமே வந்து வெளியே கோச்சிங் சென்டருக்குலாம் எங்கேயுமே போகவே இல்லை, வீட்லேயே அவரே தான் படித்தார். படித்து ஃபஸ்ட்டு ப்ரிலிமினரி எக்ஸாம் பாஸ் பண்ணார். அதுக்கப்புறம் மெயின்ஸ் எழுதினார். அதுலேருந்தே அவனுக்கு பேங்கிங் போஸ்டிங் வேலை கிடச்சி இப்போ ஒர்க் பண்ணுறாரு. பையன் வந்து ஃபஸ்ட்டாக வேலைக்கு வந்து ஜாயின் பண்ணக்குள்ள கூடயே நானும் வந்து அவனை அனுப்பிட்டு அழைச்சிட்டு போனோம். கூட அழைச்சிட்டு போனது அந்த மேனேஜர் என்ன சொன்னார்னா, நீங்கள் எதுக்கு இந்த டிபார்ட்மெண்ட்டை தேர்ந்தெடுத்தீங்க, உங்களை பையனால் என்ன பண்ண முடியும், இங்கே என்ன வேலை பண்ண முடியும், இங்கே வேணாம், நீங்கள் வேறு இடத்துல போய் ஜாயின் பண்ணி வேறு எங்கன்னா பாருங்கள் அப்படின்னு வந்து சொன்னார். இல்லை சார், நாங்கள் வந்து எங்கள் பையன் வேலை பண்ணுறதுனால தான் நாங்கள் வந்து இந்த எக்ஸாம் எழுதி தான் நாங்கள் வந்திருக்கோம், அவனுக்கு எல்லாமே தெரியும், நீங்கள் வேலை கொடுத்து பாருங்கள் அவன் செய்வான் அப்படின்னு சொன்னோம். ஆனாலும் அவங்க வந்து அதை ஒத்துக்கவே மாட்டேன்ட்டாங்க. 1 வீக்கு டெய்லி காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் அங்கேயே காலையில் கொண்டு போய் விட்டுட்டு
ஈவினிங் அவன் ஜாப் முடிச்சுட்டு வர வரைக்கும் அங்கேயே நான் டெய்லி இருந்தேன். ஒரு வாரம் ஃபுல்லா இருந்து தான் வேலை வாங்கினேன். அப்ப கூட அவனுக்கு வந்து வேலை உங்க கொடுக்கணுன்ற எண்ணமே இல்லை. சும்மாவே உட்கார வச்சுட்டு அப்படியே உட்காந்துருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. மறுபடியும் மதியம் சாப்பாடு நான் போய் கொண்டு கொடுத்துன்னு மறுபடியும் உட்காந்துட்டு, நீங்க ஏன் இங்கேயே உட்காந்துருக்கீங்க, போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. போயிட்டு எங்களால வர முடியாது சார், இது ரொம்ப லாங்கா இருக்குது, அதனால என்னால போயிட்டு வர முடியாதுன்னு நான் சொல்லிட்டு மறுபடியும் அங்கேயே இருந்து கூட இருந்தே தான் டெய்லியும் ஒரு வாரம் அப்படியே தான் இருந்து ஒரு 2 மாசம் வரைக்கும் அதே மாதிரி இருந்தோம் நாங்க. அதுக்கப்புறம் இவனால இவ்வளவு தூரம் போயிட்டு வர முடியாது அப்படின்றதுக்கு அப்புறம் நானே போய் கலெக்டர்கிட்ட போய் பேசினேன். நான் எங்க பையன் இவ்வளவு தூரம் வந்து டெய்லி போயிட்டு வரதுக்கு 500 ரூபாய் ஆகுது, காலையிலயும் சாயந்தரமும் வர்றதுக்கு, எங்களுக்கு பக்கத்துல எதனா கொஞ்சம் மாத்தி கொடுங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்டோம் நாங்க. அதுக்கப்புறம் இவனுக்கு 51 ஐடிஐ இல்ல அங்க இருக்கு, வீடு பக்கத்துல எங்கம்மா இருக்கு, நீங்க என்ன படிக்கிறீங்க என்ன படிச்சிருக்கேன்னு அவர் நல்லா பேசினார் கலெக்டர். இன்னும் நல்லா படிப்பா விஷ்ணு ஐஏஎஸ்னு சொல்லிட்டு டைரக்டர் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் அதோட இதுவா இருந்தாரு. அவருக்கு ஹெல்ப் பண்ணாரு. அவர் வந்துட்டு என்ன உங்களுக்கு எந்த வேலை வேணும்னு சொல்லுங்க, உங்களுக்கு உடனே நான் மாத்தி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். உடனே அவர் வந்து மாத்தி கொடுத்து அடுத்த நாள் போன் நம்பர் வந்து ஒரு 2 வாரத்திலேயே எங்களுக்கு வந்து பக்கத்திலேயே வீடு பக்கத்திலேயே போட்டு கொடுத்துட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் இங்க வந்து ஜாயின் பண்ணப்பயும் இங்கேயும் அதே பிரச்சனை தான். ஃபர்ஸ்ட் இந்த பையன் என்ன பண்ணுவான், என்னால நடந்து போகவே தெரியலையே, எப்படி என்ன பண்ணுவான் அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட்ல சொல்ல ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் வேலை பாக்குறத வச்சதுக்கு அப்புறம் வேலை எப்படி பாக்குறான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து இவனால என்னால முடியுமோ அப்படின்ற மாதிரி ஆயிட்டாங்க. கடைசியில நான் எனக்கு வேலை முடிச்சுட்டு இப்ப பேங்க் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி பேங்க் எக்ஸாம் வர வேலைக்கு போறதுக்கு முன்னாடி கடைசி நாள் வந்து நான் போயிட்டு வந்தேன். அந்த காலேஜ் பிரின்சிபால் இருந்துட்டு நல்லா வளர்த்துருக்கீங்க குழந்தைங்க, இன்னும் கூட நல்லா டெவலப் பண்ணலாம் நீங்க அப்படின்னு அவர் வந்து எனக்கே கொஞ்சம் இது பண்ணி பேசினார். ஜாபுக்கு போயிருக்கோம், எக்ஸாம் எழுதி போயிருக்கோன்றப்போ மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்னா, மற்றவங்க இப்போ ஆஃபீஸ்க்கு போறோம்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீ வந்து இந்த வேலையை பாரு, அதை பாரு, இதை பாரு, உனக்கு வந்து அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க வேலை. ஆனா என்ன வந்து என்ன பண்ணாங்கன்னா, நீ வேலை பார்க்க மாட்ட, உன்னால என்ன பண்ண முடியும், நீ சும்மா உட்காந்துரு, நீ எதுக்கு இந்த வேலைக்கு வந்த நீ ஃபர்ஸ்ட் அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாங்க. அது வந்து அவங்க தப்புன்னு சொல்ல முடியாது, அவங்களுக்கு வந்து அது நம்மளை பத்தி அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. 89393972 போயிடுச்சு. ஓகே ஓகே தேங்க்ஸ். ஆனால் வந்து நம்ம மற்றவங்கள மாதிரி இல்லைன்றது ஒரு பிரச்சனையா இருந்தாலுமே அதையே வந்து ஒரு எல்லாமே வந்து இது ஒரு காரணமா சொல்லி நம்மளை வந்து ரிஜெக்ட் பண்றாங்க. அப்படிதான் வந்து எனக்கு நிறைய டைம்ல இருந்துச்சு. ஆனா வந்து அந்த ரிஜெக்ஷன் தான் வந்து நம்மளை வந்து இன்னுமே வந்து ஒர்க் பண்ணணும்னு தோணும். நம்ம இப்படி நம்ம பண்றாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அமைதியா இருந்துடக்கூடாது. திருப்பி நம்ம வந்து சரி நம்மளால முடிஞ்சது நம்ம பண்ணுவோம், அவங்க சொல்றத சொல்லிட்டு போறாங்க, நம்மளுக்கு ரெகக்னிஷன் வந்து நம்ம தேடி வரும், நம்ம பண்ண ஒர்க் பண்ணா நம்மளுக்கு தேடி வரும் அப்படின்ற மாதிரி தான் நான் இன்ன வரைக்கும் பண்ணிட்டு இருக்கேன். ஈமுக்கோழி கத்துவது 2 கிலோமீட்டர் வரை கேட்கும். தவளைகளின் கண்களே காதுகளாகவும் செயல்படுகின்றன. நான் வந்து அவனுக்கு எல்லா சப்ஜெக்ட்டுமே வீட்டிலேயே உட்கார வச்சு டெய்லி அவனை படிக்க வச்சதுனால தான் வந்து அவன் 10th வந்து 475 மார்க்கு அவனால வாங்க முடிஞ்சது. +2 வந்து திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்லேயே மாற்றுத்திறனாளிகளில் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்லேயே ஃபர்ஸ்ட் வந்து கலெக்டர் கையில் வந்து 50,000 ரூபாய் பைசா வாங்கினான். அவன் வந்து நான் லாயராக தான் ஆவேன், எனக்கு லாயர் போஸ்டிங் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனாவே எங்களை இல்லாமலே போயிட்டு அப்ளை பண்ணி லா காலேஜ் டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில் வந்து அவனுக்கு கிடைச்சதுனால வந்து LLB ஃபர்ஸ்ட் படித்தான். LLB முடிச்சுட்டு இப்போ LLM முடிச்சுட்டு லாயராக ஒர்க் பண்ணுறாரு, அவரே ஒர்க் பண்ணுறாரு, தனியாகவே ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. எங்கள் அம்மா வச்சு இந்த சட்டக்கல்லூரி படிக்க மாட்டாங்க யாருமே, அவங்க போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. எங்கள் அம்மா வந்து அதுக்கு எனக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தாங்க. எங்கள் வீட்டில் வந்து எனக்கு எல்லாமே தந்தாங்கன்னு சொல்ல முடியாது, பட் எனக்கு ஃப்ரீடம் கொடுத்தாங்க. they give me a freedom. என்னை வளர்த்தாங்கன்னு சொல்றத விட என்னை வளர விட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். காலேஜ் முடிச்சுட்டு இப்போ வேலைக்கு போனதுக்கு அப்புறம் தான் ரிலேஷன்லேயும் சரி யாருமே உறவுக்காரவங்க மற்றவங்க எல்லாருமே இந்த பையனை வந்து இவ்வளோ வந்துட்டானே அப்படின்ற வந்து ஒரு இதாக பார்க்குறாங்க. ஆனால் குழந்தையா இருக்கும்போது என்ன செய்யலாம், அவனை பற்றியே வந்து ஒரு கேரை எடுத்துக்கல, யாரோ இந்த பையன் எப்படி இருக்கிறான் அப்படின்ற மாதிரி இவனை எப்படி வளர்ப்பாங்க அப்படின்ற மாதிரி விட்டுட்டாங்க. ஆனால் நம்ம பேரண்டாக இருக்கிற நம்ம வந்து குழந்தைங்க நம்மளுடைய குழந்தைங்க நமக்காக இதுவும் பண்ண முடியாது, நம்ம குழந்தைய நம்ம எங்கேயும் தூக்கி போடவும் முடியாது, எதுவும் பண்ண முடியாது. இந்த நம்ம குழந்தைய எப்படியாவது வெளி உலகத்துக்கு கொண்டு வந்து அவங்ககிட்ட இருக்கிற திறமையை கொண்டு வந்தால் பின்னாடி எதிர்காலத்தில் நல்லா இருப்பான். நான் வந்து இந்த குழந்தைங்க சின்ன குழந்தையா இருக்கையில் எவ்வளோ சிரமப்பட்டேங்கிறது என்னால் வந்து சொல்லவும் முடியாது, சொல்கிறதுக்கு வந்து சொன்னாலும் வந்து அதால் யாராலையும் புரிஞ்சுக்கவும் முடியாது. ஆனால் இப்போ இந்த நிலைமைக்கு நல்ல ஒரு சந்தோஷமாக எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் பையன் இந்த லெவலுக்கு வந்திருக்கான் அப்படின்ற நினச்சி இப்போ நான் வந்து ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். எங்கள் அம்மா வந்து சாதாரணமான ஒரு உமன் தாண்டி ஒரு ஸ்பெஷல் உமன்னு சொல்லலாம். ஏன்னா எங்கள் அம்மா வேலை பார்த்தது வந்து பக்கத்துலையோ வீட்டு பக்கத்துலையோ போயிட்டு வர மாதிரியான அக்சசபிள் பிளேசஸ்ல கிடையாது.
முதல்ல எங்கள் அம்மா வந்து வேலை பார்த்தது வந்து ஒரு மேல்மருவத்தூர்னு சொல்லலாம். ஒரு 4 மணி நேரம் டிராவல். காலையில் 6 மணிக்கெலாம் எங்கள் வீட்டிலேருந்து கிளம்பிடுவாங்க. நான் பள்ளி காலங்களில் சொல்கிறேன். ஒரு 6 மணிக்கெலாம் வீட்டிலேருந்து கிளம்பிடுவாங்க. சாயந்தரம் வீட்டுக்கு வரதுக்கு 8 மணி ஆகும். 8 மணிலேருந்து 9 மணி வரை ஆகும். 4 மணி நேரம் வந்து பேருந்துலேயே பயணிக்கிறோம், பஸ்ஸில் ட்ராவல் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் அவங்க ஸ்கூல் போய் சேர முடியும். இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில காலையில் 6 மணிக்குள்ளலாம் சாப்பாடு செஞ்சுட்டு எங்கள் அம்மா கிளம்பி போயிடுவாங்க. என்ன வீட்டுக்கார தேவையான எல்லாத்தையும் பண்ணி வச்சு போயிடுவாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து நாங்கள் கிளம்பி போயிடுவோம். சாயந்தரம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சாப்பாடு செஞ்சு கொடுக்குறது, அதுக்கப்புறமேட்டுக்கு என்ன அசிஸ்ட் பண்ணுறது, எங்கள் அண்ணனை அசிஸ்ட் பண்ணி விடுறது, சொல்லிக் கொடுக்குறது, இது மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. துணி கடைக்கு போகிறோம், ட்ரெஸ் வாங்க போகிறோம் அப்படின்ட்டு வந்து அம்மாவை கூட்டிகிட்டு போவாங்க. என்னையும் மற்றவங்களா இருந்தால் வந்து நீயும் அவங்களே வந்து ஏதாவது செலக்ஷன் பண்ணி இவனுக்கு என்ன தெரியும், இவன் கூட்டு போய் என்ன பண்ண போகிறோம், அவனே நம்மளே ஏதாவது நெட்ல இருந்து கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களே வந்து ட்ரெஸ் பார்த்து கலர் வந்து எனக்கு தெரியலன்றவளோ வந்து அவங்களே சூஸ் பண்ணி கொடுப்பாங்க. இந்த கலரு நல்லா இருக்கும் இது அப்படின்னு சொல்லிட்டு இல்லாமல் அதை சூஸ் பண்ணிட்டு அவங்கள்ட்ட என்கிட்ட கேட்பாங்க, இது வந்து உனக்கு ஓகே அப்படின்னு சொல்லி அதை ஓகேன்னு நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் அதை வந்து எடுப்பாங்க, தவிர ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க எதையுமே. ஆனால் அந்த அளவுக்கு வந்து எங்களை வந்து எந்த டிஃப்ரென்ஸும் பார்க்க முடியாது அந்த மாதிரி வந்து வளர்த்தாங்க. இப்பயும் அதே மாதிரி தான் இருக்காங்க. இப்போ நான் இண்டிபெண்டா வந்து எல்லா இடத்துக்கும் போயிட்டு வரேன். இப்போ வந்து எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கு, எங்கனாலும் நம்மளால வந்து போயிட்டு வர முடியும். ஸ்ட்ரகிள்ஸ் நிறைய இருந்தாலுமே வந்து நம்மளால போயிட்டு வர முடியும்னு எனக்கு வந்து தோணும். அந்த மாதிரி நானும் போயிருக்கேன், வெளியூருக்கு அந்த மாதிரிலாம் போயிருக்கேன். தனியா வந்து எங்கேயும் போய் இருக்க முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து இன்னைக்கு இருக்குன்னா அதுக்கு வந்து அம்மா தான் காரணம். ஒரு தாயை வந்து ஒரு குழந்தைய எப்படி ஃபர்ஸ்ட்ல வந்து வளர்த்து கொண்டு வந்து படிக்க வைக்கணும், படிக்கிற ஸ்டேஜ் எல்லாமே அவன் தாண்டி வந்ததுக்கப்புறம் அவனுக்கு ஒரு வேலை கிடைக்கணும்னு ஆசைப்பட்டேன். அந்த வேலையும் கிடச்சி இவன் இப்போ நல்ல சேலரியில் நல்ல சந்தோஷமாக இருக்கிறான். அடுத்த ஸ்டேஜில் அவனுக்குன்னு ஒரு லைஃப் வேணும், அவனுக்கு தனியாக அவனை பார்த்துக்கிறதுக்குன்னு ஒரு ஆள் வேணும் அப்படின்ற ஸ்டேஜில் அதெல்லாம் முடிஞ்சாதான் எனக்கு வந்து அவனை முழு திருப்திப்படுத்தின சந்தோஷம் இருக்கும். எனக்கும் வந்து ஒரு குழந்தைய நம்மளால் வந்து அவனே தனியாக இருக்க முடியும் அப்படின்ற ஸ்டேஜில் வந்து அவனை கொண்டு வந்துட்டோம் அப்படின்ற ஒரு முழு திருப்தி என்னால் பட முடியும்.